சீமானும் அதே மாதிரி என்ன கேட்பீங்க, அடுத்தது நாம் தமிழர் கட்சி நிலைமை என்னன்னு. ஒரு பெரிய ஏமாற்றம் தான். சீமான் காரைக்குடியில் டெபாசிட் இழந்தது என்பது அவருக்கும் சரி, அவருடைய கட்சியினருக்கும் சரி, அவர் மேல் நம்பிக்கை எதிர்பார்ப்பு வைத்திருந்தவர்களுக்கும் சரி ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இது ஒரு பின்னடைவு, ஒரு கட்சி என்ற முறையில் ஒரு பின்னடைவு அப்படி என்றால் ஆமாம். ஆனால் அங்கே வெற்றிக்காக இன்னொரு 10 வருஷம் கூட காத்திருப்போங்கிறத அவருடைய பாணியில் சொல்கிறார். எந்த கூட்டணியும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு மேலேயே தாக்கு பிடிச்சிருக்காரு. இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ தாக்கு பிடிப்பாரான்றது போக போக தெரியும். நான் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவோ மைனஸுக்கு நடுவில் இந்த 2026 தேர்தலுடைய ப்ளஸ். இப்போ 2031 வரும்போது என்ன ஆகும்னா, இந்த பாமர மக்கள் யார் வேணாலும் நிற்கலாம். இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா அவர் பணம் கொடுக்காமல், எந்த தொகுதியிலுமே பணம் கொடுக்காமல் நின்ன ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் 234 தொகுதியில் நின்ன கட்சின்னா சீமானுடைய கட்சி. தோத்துட்டாரு 234, அது வேறு விஷயம். ஆனால் சீமான் தோற்றிருக்கலாம், நாம் தமிழர் கட்சி தோற்றிருக்கலாம், சீமானிசம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் இதை இன்டர்பிரேட் பண்ணுவேன். பாமரர்கள் அதாவது ஒரு தேர்தலில் நிற்கணும்னா உனக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன், 5 கோடியா 10 கோடியா இப்படின்ற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கிறது. இந்த திராவிடம் எங்கே இல்லை அங்கே, திமுக இல்லை அதிமுகன்றதை தாண்டி மற்ற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியல, கஷ்டப்படுறாரு. ஏதோ ஒன்று நல்லபடியாக நடக்கட்டும் நம்ம நினைக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையே ஒரு மாற்றம் தானே. இது வரைக்கும் அந்த மாதிரி வரலையே. இந்த விஜயுடைய வெற்றி விஜய்க்கு நம்பிக்கை கொடுக்கறதுங்கிறத தாண்டி சீமான் இன்னும் மற்றும் புதிதாக வரக்கூடிய யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 108 வாங்கி வெற்றியா, இல்லை ஒரு 10 சீட்டில் வெற்றியா, 5 சீட்டில் வெற்றியா, இல்லை நிற்கிற ஒரு வேட்பாளர் அந்த தொகுதியில் வெற்றியா, அதை நம்ம உள்ளே போல பொதுவாக சொல்கிறோம். ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு மாற்றம். திமுக அதிமுகவை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு கதி இல்லை என்ற ஒரு நம்பிக்கைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மயக்கமா கலக்கமா ஏதாவது மீன் பண்ணி வாழ்விலே ஒரு பாட்டு ஒன்று வரும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இப்போ அதுதான் தமிழ்நாட்டில் மக்களுக்கும் அதான். தேர்தல் முடிஞ்சிருச்சு, யார் ஆட்சி அமைப்பான்னு தெரியல, யார் முதல்வர்னு தெரியல. அதாவது இவர் முதல்வராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதை தவிர முடிவாக தெரியல. இப்படி இருக்குது மக்களுக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு. சரி, தேர்தலில் நின்று அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் விஜய் ஒரு எதிர்பாராத உண்மையிலேயே பிரம்மாண்டமான வெற்றி. அதுவும் முதல் தடவை அரசியலுக்கு இப்போ தான் வராரு. அவருக்கு பின்னால் ஒரு இளைஞர் சக்தி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது வாக்கு வங்கியாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு மட்டும் இல்லாமல் மீடியாவில் பொதுவாக மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருந்தது. அதை ஓரளவுக்கு நல்லாவே கன்வெர்ட் ஆகிருக்குன்றது தெரியுது. இளைஞர் சக்தி அவருடைய வினோதமான சில இந்த குழந்தைகள்லாம் நீங்கள் அவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த சமுதாயத்திற்கு ஒத்து வராத விஷயங்களாக சமுதாயத்தை மேலும் கொஞ்சம் சீரழிக்கக்கூடிய விஷயம். அந்த அவருக்கு ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு குழந்தைங்களை கொண்டுடுவேன், நானும் தற்கொலை பண்ணிப்பேன், இதெல்லாம் கலாச்சார சீரழிவு. இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி சட்டமன்றத்துக்கு போகும்போது எப்படி ஜெயித்தாங்கன்றது முக்கியம் இல்லை, ஜெயிச்சது தான் முக்கியம். இது தமிழ்நாட்டில் திராவிடம் சொல்லி கொடுத்தது. ஆனால் தானே பல கோடிகளில் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ண. அப்போது நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, பெரும்பான்மை பெற்றுவிட்டார் இருக்கிற கட்சியில், பெரும்பான்மை. ஆனால் ஆட்சி அமைக்க முடியல. சொல்லுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சு, கரெக்டாக கல்யாணம் மறுநாளில் ஆடி மாதம் வந்துடுச்சு, ஆடி மாதத்தில் ஒன்றா சேரக்கூடாதுன்னு தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ விஜயும் முதல்வர் பதவியும் ஆடி மாதம் மாதிரி ஆகிப்போச்சு. ஆடி மாத தம்பதிகளை பிரித்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஆடி மாதம் ஆடி மாதம் முடிஞ்சவுடனே ஆவணி மாதம் வந்தவுடனே சேர்த்து வைப்பாங்க. ஆடிக்கு அடுத்த மாதம் வந்தவுடனே
ஆனி ஆடி ஆவணி, ஆமாம் ஆவணி வந்தவுடனே சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ அது அந்த எதிர்பார்ப்பே வந்து நடக்குமா நடக்காதா, நடக்கலாம், நம்மளும் நடக்கணும்னு தான் நம்ம வந்து விரும்புகிறோம். ஏன்னு கேட்டால் இவ்வளோ தூரம் ஒரு 108 தொகுதி வெற்றி பெற்றவர் வந்து கடைசியில் ஆட்சி அமைக்க முடியாமல் போகிறதுன்றது ஒரு ஒரு ஏமாற்றம். ரெண்டாவது, வாக்காளர்களுக்கு வந்து இவ்வளோ ஏதோ ஒரு அவர்களுடைய நம்பிக்கை எப்படி ஏன் வந்தது, அது சினிமா மோகத்தினால் வந்ததா எதனால் வந்ததுன்றதை தாண்டி மக்கள் வாக்களித்து தான் வந்திருக்கார் அவர். அப்படி வந்தது வந்து நிறைவேறணும். அது நிறைவேறாமல் வந்து திட்டம் போட்டு அதை வந்து எந்த கட்சி தடுத்தாலும் எந்த சக்தி அதை தடுத்தாலும் அது நியாயம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து பொதுவான ஒரு கட்சி சார்பற்ற நிலையில் இருக்கிறோம். ஆக விஜய் ஜெயிச்சு கடைசியில் அவரும் சந்தோஷமாக இல்லை. அவர் சீமானும் அதே மாதிரி என்ன கேட்பீங்க, அடுத்தது நாம் தமிழர் கட்சி நிலைமை என்னன்னு. ஒரு பெரிய ஏமாற்றம் தான். சீமான் காரைக்குடியில் டெபாசிட் இழந்தது என்பது அவருக்கும் சரி அவருடைய கட்சியினருக்கும் சரி அவர் மேல் நம்பிக்கை எதிர்பார்ப்பு வைத்திருந்தவர்களுக்கும் சரி ஒரு பெரிய ஏமாற்றம் தான். நாம் தமிழர் கட்சி ஒரு இடம் கூட வாங்கலை. அவரே வாங்கலைன்னு சொல்லும்போது மற்றவங்க வாங்கலைன்றது வந்து ஒரு ஆச்சரியமாக இல்லை. இது வந்து ஒரு பின்னடைவு, ஒரு கட்சி என்ற முறையில் ஒரு பின்னடைவு அப்படி என்றால் ஆமாம். ஆனால் அவர் என்ன வழக்கம் போல் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, வருத்தமாக இருக்குது, இன்னொரு 10 லட்சம் வாக்குகள் கூட வந்திருந்தால் கொஞ்சம் இந்த வருத்தம் இல்லாமல் இருந்திருக்கும், குறைந்தபட்சம் அதுவாவது எழுந்திருக்கலாம் சீட்டு வரலைன்னா கூட. ஆனால் வந்து அங்கே வெற்றிக்காக இன்னொரு 10 வருஷம் கூட காத்திருப்போங்கிறத அவருடைய பாணியில் சொல்கிறார். அது சரியா இல்லையா, அந்த 10 வருஷம் அவர் வந்து தாக்கு பிடிப்பாரா இல்லையாங்கிறது வந்து போக தான் தெரியும். ஆனால் ஏற்கனவே அவர் வந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு மேலேயே தாக்கு பிடிச்சிருக்காரு. இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ தாக்கு பிடிப்பாரான்றது போக தெரியும். நான் தாக்கு பிடிப்பார்னு நான் சொல்லலை, பிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை, பிடிக்கலாம். ஏற்கனவே உள்ள அனுபவத்தில் 10 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிச்சிருக்காரு, பிடிக்கலாம்னு சொல்லும். ஆனால் ஒரு பெரிய தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த திராவிட கட்சிகள் என்ற பெயரில் வந்து அதிமுக மாதிரி அதிமுக மாதிரி திமுகன்றது ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதே சமயம் இதை வந்து நீங்கள் பெருசாக வந்து மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாமல் என்னென்னா, விஜயுடைய கொள்கைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே திராவிட திமுகவுடைய கார்பன் காப்பி தான். அவர் மினி திமுகவாக தான் இருந்திருக்காரு. தலைமை மட்டும்தான் மாறிச்சே தவிர கொள்கை கோட்பாடு எல்லாம் நீட் தேர்வுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் அதான். ஊழலை ஒழிப்போம்னு அது எல்லாரும் தான் சொல்கிறாங்க. திமுகவே சொல்கிறாங்க. ஸ்டாலின் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு ஊழலை ஒழிப்போம்னு, கருணாநிதி எத்தனை தடவை பேசியிருக்காரு, அது நமக்கு தெரியும். யார் வந்து சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த ஊழல் இருக்கிறதுலையே இன்றைக்கி வந்து பணக்கார கட்சின்னு உலகத்தில் வந்து கணக்கில் பார்த்தா, உண்மையான கணக்கு எடுத்து பார்த்தா திமுகவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ 5 லட்சம் கோடின்றாங்க, 10 லட்சம் கோடின்றாங்க. இதை வந்து யாரும் வெரிஃபை பண்ணி உண்மையாக இல்லையான்னு எந்த வகையிலையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியுது. ஒரு 10 சாராய ஆலையை வச்சு நடத்துகிறாங்கன்னும் போதே அதில் எவ்வளோ வருதுன்னு தெரியுது. அதை வச்சே ஒரு தோராய கணக்கு போடலாம். நம்ம போய் ஆடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு சீமானுக்கு ஏமாற்றம்னா கூட ஒரு வகையில் வந்து இப்போ விஜய்க்கும் அதே மாதிரி விஜயுடைய முகத்திற்காக விழுந்த ஓட்டாங்க. யார் வந்து விஎஸ் பாபு நிற்கிறாரா, இப்போ மயிலாப்பூரில் நின்ன வெங்கட்ரமணன் வந்து முதல் 3 நாள் தான் பிரச்சாரமே பண்ணார், அப்புறம் ஆலயா காணுன்னாங்க. ஆனால் ஜெயிச்சிட்டார். யார்? வேலூர். நேரம் அவர் வீட்லேயே 2.5 கோடி ரூபா பணம் பிடிச்சாங்க. அப்போ எவ்வளோ அவர் பணம் செலவு பண்ணியிருப்பார். அவர் தோத்துட்டார். சகோதரி தமிழிசை பாஜக ஒரு 2 இடத்துல கவர்னராக இருந்தாங்க, முன்னாள் மாநில தலைவராக இருந்தாங்க, அவங்க தோத்துட்டாங்க. அப்போ இந்த பெயர் தெரியாமல் வந்து பிரபலமே இல்லாமல் எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. தாவேகால சாதாரண அது எல்லாமே விஜயோட முகத்துக்காக ஜெயிச்சிருக்காங்கங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க, இதில் என்ன வந்து இது யாருக்குமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ விஜயாலையும் ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னு சொன்னால், விஜயுடைய ஆட்கள் அதாவது தொண்டர்கள் வந்து ஏற்கனவே அவர்கள் வந்து இன்னும் முதிர்ச்சி அடையலை. அங்கங்கே ஒரே இப்போ கூட காரில் வந்து கார் மேலே ஏறி போய் இப்போ நேற்று இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இவ்வளவு அட்டகாசம் பண்ணவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா அப்போ காவல்துறை வந்து அவங்களை தொடவும் முடியாது, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். அப்போ இன்னும் என்ன கதி ஆகும்னு மக்களுக்கு ஒரு ஒரு பயம் கவலை இருக்குது.
அப்போது அந்த விஜயுடைய கட்சி இந்த வன்முறை வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு கவலை ஒன்று இருக்க தான் இருக்குது. சரி, அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. திடீர்னு வந்து விஜய் முதல்ல வந்து தன்னுடைய அந்த நிர்வாக திறமை அவருக்கு கரெக்டாக அதை பக்குவப்படுத்தி கொண்டு தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அந்த ஆலோசகர்கள் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கள் அதை சரியாக ஜீரணித்து புரிந்து கொண்டு இந்த பக்குவத்தை அவர்கள் அறிவுரையாக தொண்டர்களுக்கு சொல்லி நிறையா இருக்குது எதிர்பார்க்க வேண்டியது. ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த தேர்தல் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கு என்னுடைய கணிப்பில். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மனிதர்கள் இப்போ நம்ம விஜய்ன்ற அந்த முகத்தை வந்து தள்ளி வச்சுட்டு தாவேகான்னு பார்த்தீங்கன்னா புதிய அரசியல் வரவு, இதுவரை அரசியலில் அனுபவம் இல்லாதவர்கள், தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தொகுதிகளில் மட்டும் ஆதவ அர்ஜுனா மாதிரி கொஞ்சம் பசை உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணதாக சொல்கிறாங்க ஒரு சில பேர். பாக்கி எல்லா இடத்துலையுமே ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு மேலே யாரும் செலவு பண்ணல. அதான் சொல்லணும், பிரச்சாரத்துக்கே வராத ஆட்களெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி ஜெயிக்கிறாங்கன்னால் இத்தனை நாட்கள் வந்து இந்த திராவிட அப்படின்னு மாறி மாறி வந்த திராவிடம் 67க்கு அப்புறம் திமுக தானே மாறி மாறி வந்தது. நீங்கள் அதுக்கு பேர் என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படி பார்க்க போனால் விஜய் திராவிட கட்சி இல்லையானா பேரில் தான் திராவிடம் இல்லையா தவிர பாக்கி எல்லாத்துலேயும் வந்து திராவிடம் 2.0ன்னு அவர் வந்து ஸ்டாலின் சொன்னார். 2.0 மைனஸ் ஸ்டாலின்ங்கிற மாதிரி வந்துச்சு. நம்ம அந்த இதுக்குள்ளே போகல, கொள்கை கோட்பாட்டில் போகல. ஆனால் இந்த தேர்தல் வந்து 20 கோடி 30 கோடி 40 கோடின்னு செலவு பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த திராவிடம் வந்து உருவாக்கிச்சு பாருங்கள். வரும்போதே அவன்கிட்ட எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு நேர்காணலில் கேட்குறாங்க பாருங்கள். அது உடஞ்சி போய் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் மேக்சிமம் 5 லட்சம் செலவு பண்ணிலாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதான் சொன்னேன், பிரச்சாரமே பெருசாக பண்ணாமல் கூட ஜெயிச்சிருக்காங்க. அப்போ என்னென்னா, பாமர மக்கள் கூட வந்து எளிதாக ஓரளவுக்கு ஏதோ ஒரு அவங்களுக்கு பின்னால் ஒரு சக்தி இருந்தால் ஜெயிக்க முடியும். பணநாயகம்தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது முதலாக உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் விஜயுடைய ஃபேஸ் வேல்யூவாக இருக்கலாம், நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன நினைக்கிறோன்னா, 2031 விஜய் எப்படியா இருந்தாலும் ஏதோ பண்ணி ஆட்சிக்கு தக்க வைத்துக் கொள்வார் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டால், நான் நினைக்கிறது வந்து விஜயை சப்போர்ட் பண்ணியோ இல்லை அப்போஸ் பண்ணியோ சொல்லலை. ஒரு ஆட்சின்னு ஒன்று இருக்கணும்ல, தவறுகள் செய்யலாம் அவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிட்டு தான் வரணும். அனுபவங்கிறது என்னங்க, கண்ணதாசன் சொல்லுவார், அனுபவம் என்பது நம்ம இதற்கு முன்னால் வந்து வரலாற்றில் நாம் செய்த தவறுகளின் தொகுப்பு தான் அனுபவம். உண்மை தானே அது? ஏன் இவங்களாம் மட்டும் என்ன முதல்ல வரும்போது பிறக்கும்போதே அரசியல்வாதியாக வந்து அனுபவத்தோடு பிறந்தாங்களா? யாராக இருந்தாலும், திராவிட கட்சியாக மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு பாமரனும் வெற்றி பெற முடியும். ஆனால் அந்த பாமரனுக்கு பின்னால் இங்கே ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்ததுன்றது உண்மை. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாமரன் வெற்றி பெற்றதாக ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கு. நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ காமராஜரை எதிர்த்து யாரோ பேர் தெரியாத ஒருத்தர் ஜெயிச்சார். பட் அவங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சக்தி இருந்தது தோக்கடிக்கிறதுக்கான. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது 2031 இப்போவே வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அரசியல் ஓய்வுன்ற மாதிரி, ஏன்னா அவருடைய உடல்நிலை தோத்துட்டார், இதெல்லாம் இருக்குது. இப்போ உதயநிதி அவர்கள் தான் திமுகவுக்கு முன்னிலையில் இருப்பார். இந்த பக்கம் விஜய் முதல்வராக இருப்பார். இல்லை முதல்வராக இல்லைனாலும் அவர் ஜெயிச்சிருக்கிற கட்சி ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு பிளேயர்னு சொல்லக்கூடிய இருப்பார். கமலஹாசன்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்போ அந்த தடவை தேமுதிக முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இந்த இது பார்த்திங்கன்னா, பொது தொகுதியில் வந்து எஸ்சி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க நிறையா. மொத்தம் விஜய் கட்சியிலேயே 23 பேர் வந்து தனி தொகுதிகள்லேயும் 5 பேரும் என்னமோ வந்து பொது தொகுதியிலையும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போது பொது தொகுதியில் பட்டியலினத்தவரை நிற்க வச்சா அது வந்து அப்படி தானே திமுக சொல்லிட்டு இருந்துச்சு. அதை உடைச்சது வந்து ஜெயலலிதா இருக்கும்போது தலித் எழில்மலைக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பின்னால் ஒரு மரியாதை பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் பாமக போனார், மந்திரியானார், அதை விட்டுருங்க. இவர் அருந்ததியாக இருந்த இவர் தனபாலை வந்து சபாநாயகர் ஆக்குனாங்க மரியாதை கொடுத்து. அதுக்கப்புறம் நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு,
பட்டியலினத்தவர்களுடைய வாக்குகள் வேணும், ஆனால் அவங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுப்போம். இதுதானே திராவிடம். அது இப்போ உடைக்கப்பட்டிருக்கிறது. பொது தொகுதியில் நின்றும் வந்து தாவேகா வேட்பாளராக இருந்தாலும் சரி, வெற்றி பெற்றது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தினர் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு ஓப்பனிங், ஒரு புதிய. அதனால் நம்ம ஏதோ பட்டியல் சமூகத்தை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறோம், மற்ற ஜாதிகள்லாம் எதிர்க்கிறோன்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் அடிமட்டத்தில் இருக்கிறார்களோ அதான் சொல்கிறோம். சாதாரணமாக பொருளாதார ரீதியில் அடிமட்டத்தில் இருக்கிறவன் இப்போ தாவேகால நின்று ஜெயிச்சு வந்திருக்கான் செலவு பண்ணாமல். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவோ மைனஸுக்கு நடுவில் இந்த 2026 தேர்தலுடைய ப்ளஸ்ஸு. அப்போ 2031 வரும்போது என்ன ஆகும்னா, இந்த பாமர மக்கள் யார் வேணாலும் நிற்கலாம். இது ஒரு ப்ளஸ்ஸு. தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது பட்டியல் சமூகம் சொல்லவர்கள், இல்லை பிற்பட்ட சமூகத்தில் இருப்பவர்கள், பொருளாதார ரீதியிலையோ சமூக ரீதியிலையோ இவங்க நின்று ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது வருது. அப்போ யாருக்கு அது வாய்ப்பாக வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா அவர் பணம் கொடுக்காமல், எந்த தொகுதியிலையுமே பணம் கொடுக்காமல் நின்ன ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் 234 தொகுதியில் நின்ன கட்சின்னா சீமானுடைய கட்சி. தோத்துட்டார் 234, அது வேறு விஷயம். ஆனால் சீமான் தோற்றிருக்கலாம், நாம் தமிழர் கட்சி தோற்றிருக்கலாம், சீமானிசம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் இதை இன்டர்பிரேட் பண்ணுவேன். இப்படி நான் சொல்கிறதுனால ஏதோ சீமான ஆதரவாளராக இருந்து சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்கிற சீமானிசம்னு சொல்கிறது பொதுவான ஒரு விஷயம். சீமானுக்கு தான் அது கொள்கைன்னு இல்லை. சீமானை போன்றவர்கள் அவங்க என்ன, அது என்ன இவ்வளோ கோடி செலவு பண்ணி தான் ஒரு எலெக்ஷனில் நிற்கணுமா ஒரு வேட்பாளர்? ஏன் பாமர மக்கள் நிற்கக்கூடாது? இதானே சீமான் பேசுகிறது, இதுதானே. இப்போ சீமான் பேசினாலும் சரி, இல்லை வேறு யார் பேசினாலும் சரி, இப்போ விஜய் நம்ம அந்த கணக்கில் தானே சேர்த்துக்கிறோம். சீமானுக்கு என்ன கிரெடிட் கொடுக்குறோமோ தோத்தவருக்கும் அந்த கிரெடிட் கொடுக்குறோம். ஒரு கணிசமான வெற்றி, கிட்டத்தட்ட அந்த கோல் போஸ்டர் தொடர நிலைமையில் இருக்கிற விஜயாலேயும் அது நடந்திருக்கு. அவர்கள் மீது இருக்கிற விமர்சனங்கள்லாம் விட்டுருவோம். நான் நெகட்டிவ் அதான் தெரியுது, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் என்னன்றதை நம்ம எடுத்துக்கிறது அதாவது கொள்கை ரீதியில், கருத்தியல் ரீதியில், அந்த கருத்தியல் ரீதியில் கேட்டால் நீங்கள் விஜய் அங்கே அடிபடுவார். அவர் என்ன பெரிய கருத்து பேசிட்டார் இது வரைக்கும்? ஒன்றும் கிடையாது. கொள்கை கோட்பாடு ஒன்றும் இல்லை. அவர் அள்ளி கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அது பெண்களுக்கு எல்லாருக்கும் பஸ்ஸு ஃப்ரீ, ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ, 4000 ரூபா பட்டதாரிகளுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, டிப்ளமா ஹோல்டர்னா 2000, 25 லட்சம் குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் சொன்னார். இதெல்லாம் கணக்கு பண்ணால் வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி செலவு வருது. ஏற்கனவே சம்பளம், பென்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம், கிட்டத்தட்ட 4-4.5 லட்சம் வந்துடுச்சு. இது போக மிச்சம் உள்ள ஏற்கனவே 10 லட்சம் கடன் இருக்குது. இது போக நீங்கள் எல்லா துறைகளுக்கும் நிதி ஒதுக்கணும். இங்கே போகிறது நிதி. அப்போது விஜய் சொன்ன இந்த வாக்குறுதிகள் எல்லாமே திராவிட வாக்குறுதிகளுக்கு சமமாகவோ அதை விட மோசமாகவோ தான் இருக்குது. எதுவுமே நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நம்ம அதை சொல்லலை பாசிட்டிவ்னு. அவரால் எவனோ ஒருத்தன் அவருடைய ஃபேஸ் வேல்யூவை மட்டும் வச்சுக்கிட்டு பேர் தெரியாதவன் டக்குன்னு ஜெயிச்சுட்டு போகிறான்ல, அது விஜயால் தான் ஜெயிக்கிறான்னா கூட ஒரு பாமரனால் வெற்றி பெற முடிந்தது என்ற வகையில் அந்த கிரெடிட் அவர் கொடுக்குறோம். அப்போ அந்த கிரெடிட்டுடைய ஒரு விரிவாக்கம் 2031 இதே மாதிரி பாமரர்கள், அதாவது ஒரு தேர்தலில் நிற்கணும்னா உனக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன், 5 கோடியா 10 கோடியா இப்படின்ற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கிறது. அப்போது சீமான் அல்லது சீமானை போன்றவர்கள், புதிய வரவுகள், இந்த திராவிடம் இங்கே இல்லை அங்கே, திமுக இல்லை அதிமுகன்றதை தாண்டி மற்ற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்தார், ஆட்சி பிடிக்க முடியல, கஷ்டப்படுறாரு, ஏதோ ஒன்று நல்லபடியாக நடக்கட்டும் நம்ம நினைக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையே ஒரு மாற்றம் தானே. இது வரைக்கும் அந்த மாதிரி வரலையே. 2016 3வது அணின்னு நின்ன மக்கள் நல கூட்டணி காணாமையே போயிடுச்சு இல்லை. அப்போது இந்த விஜயுடைய வெற்றி, விஜய்க்கு நம்பிக்கை கொடுக்கறதுங்கிறத தாண்டி சீமான் இன்னும் மற்றும் புதிதாக வரக்கூடிய யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
108 வாங்கி வெற்றியா, இல்லை ஒரு 10 சீட்டில் வெற்றியா, 5 சீட்டில் வெற்றியா, இல்லை நிற்கிற ஒரு வேட்பாளர் வந்து அந்த தொகுதியில் வெற்றியா, அதை நம்ம உள்ளே போல பொதுவாக சொல்கிறோம். ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு மாற்றம், திமுக அதிமுகவை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு கதி இல்லை என்ற அந்த ஒரு நம்பிக்கைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இது புதிய கட்சிகள், விஜய், சீமான், இன்னும் சிறு சிறு கட்சிகள், இப்போ விசிகாவே எடுத்துங்க, 2 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த 2 சீட்டு எவ்வளோ முக்கியமாக போச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து விசிகா வருமா, இடதுசாரி வருமா? அப்போ சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் இவ்வளோ நாள் வந்து ஏதோ ஒரு பெரிய கட்சிகிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு அவன் காசு அள்ளி போகிறத வாங்கிட்டு வர்றதுன்றது இல்லாமல் அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் வரக்கூடிய ஒரு நிலை இந்த தேர்தலில் வந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவ். ஏன்னா இந்த சின்ன கட்சிகள், அது நாம் வந்து எந்த கட்சின்னு சொல்லலை, பொதுவாக சின்ன கட்சியாக இருக்கிறவங்களும் வளரணும். இந்த பெரிய கட்சிகள், இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட், பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதிக்கம் இருக்கே, அது குறையணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு 2026 வந்து ஒரு பயிற்சி களம், டெஸ்டிங் கிரவுண்டு மாதிரி வந்து நடந்திருக்கு. எவ்வளவோ மைனஸ், பல ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றங்கள்லாம் யாருக்கு? கட்சி தலைவர்கள், கட்சிகளுக்கு தானே தவிர மக்களுக்கு ஏமாற்றம் என்னென்னா, உறுதியான ஆட்சி வருமா, வந்தால் அது ஒரு நல்லாட்சியை தருமா, அதுதான். அது எந்த கட்சி வந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்க தான் போகுது. 5 வருஷத்துக்குள்ளே வந்து அந்த எதிர்பார்ப்புகள் எவ்வளோ தூரம் மாற்றத்தை தருமா, ஏமாற்றத்தை தருமாங்கிறது நடந்தால் தான் தெரியும். அதை தாண்டி சில ப்ளஸ்ஸுகள் இருக்கின்றன, பாசிட்டிவ்கள், அதை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் 2031 இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். அப்படிங்கிற வகையில் நம்ம இதை வந்து இதில் உள்ள நெகட்டிவை தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கிட்டு 2031 இதை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையுடன், வாழ்க்கையே நம்பிக்கை தானே, எதிர்கொள்வோம். திமுக ஆட்சி, நாங்கள் வந்து எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, 210, 200, 180 இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, ஆணவமாக பேசிகிட்டு இருந்தாங்க. சேகர்பாபு எப்படி தேம்பி அழுதார் பார்த்தீங்களா? கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், கஷ்டமாக இருந்ததா உங்களுக்கு கேட்குறது? எனக்கு கஷ்டமாக இல்லை, கர்ம வினை அப்படின்னு நினச்சேன். கோயிலில் போய் நின்றுட்டு சோறு திங்கிறியா பீ திங்கிறியான்னு கேட்டார்ல பக்தர்கள். கோயிலில் கும்பிட வந்தவனை பார்த்து கேட்டார்ல. அதுக்கப்புறம் பொம்பளைங்களை பார்த்து, வயசான பொம்பளைங்களை பார்த்து ஏய் மூடு அப்படின்லாம் வந்து மரியாதை இல்லாமல் பேசினார்ல. எப்படியெல்லாம் பேசியிருக்காரு, என்னெல்லாம் பேசியிருக்காரு அவர். கோயிலுக்குள்ளேயே அப்படி பேசியிருக்காருன்னா வெளியில் என்னெல்லாம் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ அவமானம் என்னென்னா, அவர் ஒரு காலத்தில் கூடவே வந்து என்ன சொல்கிறது, தாதாவா, கொஞ்சம் மரியாதையாக சொல்லிவிடுவோம் நம்ம. ஏன்னா சேகர்பாபுவோட பூர்வீகம் பல பேருக்கு தெரியும். தாதாவாக இருந்த விஎஸ் பாபு, அவர் கந்து வட்டிலாம் வசூல் பண்ணார். அது என்ன, இதுலேருந்து தண்டல் பணம் வசூல் பண்ணவர். கந்து வட்டி பணம் கட்ட முடியலன்னா பொண்டாட்டியோ பொண்ணையோ அனுப்புன்னு சொல்லி இப்படி தாதாயிசம் பண்ண விஎஸ் பாபு தான் வந்து யாரை தோக்கடிச்சிருக்காரு? முன்னாள் தமிழ்நாட்டு முதல்வராக இருந்தவரை, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு வந்து பெரியது. இதில் வேறு இந்த கமலஹாசன் வந்து அந்த ஆள், அது என்ன நாயகர் அவர், உலரும் நாயகரா? உலக நாயகர், நான் மாற்றி சொல்லிட்டேன், உலரும் நாயகர், உலக நாயகர். சேகர்பாபு வந்து ராஜராஜ சோழனை மிஞ்சி விட்டார் நடுவில் பேசினார். ராஜராஜ சோழன் மேலே அந்த ஆளுக்கு என்ன கோபம் கமலஹாசனுக்குன்னு தெரில. இப்போ என்னென்னா, கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா, கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய தொகுதின்றதுனால கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்து பொதுமக்களுடைய எண்ணம். ஆனாலும் அங்கே தோல்வி விட்டுருக்காரு. ஜெயிச்ச அவர் வந்து கடைசியில் பார்த்தா அவரும் வந்து சேகர்பாபுக்கு ஈக்குவலான ஒரு காலத்தில் சேகர்பாபுக்கு அவர் கூட இருந்து ஒரு பிரிஞ்சு இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு தாதாயிசம் பண்ண ஆள். சேகர்பாபுக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லாத ஒரு ஆள். இப்போ முதல்வரே வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் ரொம்ப கோச்சிக்கிட்டாரு, முதல்வர் வீட்டில் ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. நீங்கள்லாம் வந்து அவர் 234 தொகுதிக்கும் அவர் போகும்போது கொளத்தூர் வந்து கவலைப்படாதீங்க, என் தொகுதியை விட உங்கள் தொகுதி தான் எனக்கு முக்கியம், நல்லா பில்டப் கொடுத்தீங்க, கடைசியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவர் தோக்கடிச்சிட்டிங்களே அப்படின்னு அங்கே கேட்டாங்களாம். அவங்க கிச்சன் கேபினெட்டில் வந்து துர்கா அம்மையார் வந்து
அந்த மகளிர் அணியை குளத்தூர்லேருந்து கூப்பிட்டு ஒரு 20 பேரை கூப்பிட்டு தனித்தனியாக 10 நிமிஷம் எதனால் தோற்றுன்னு கேட்கும்போது நாங்கள் வண்டியாக வந்து அங்கே உள்ள குறைபாடுகள், ரோடு சரியில்லை, வழக்கமான குறைபாடுகள், மக்கள் குறைபாடெல்லாம் வந்து மனுலாம் கொடுத்தா சேகர்பாபு மூலமாக தான் கொடுப்போம், அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில, அது முதல்வர் அலுவலகத்துக்கு வந்துதா, சரியான இடத்துக்கு போச்சா இல்லையானே தெரியல. அப்போ சேகர்பாபு மேலே முதல்வர் குடும்பமும் கோபமாக இருக்குது. அப்போது முதல்வர் வந்து கேட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. நமக்கு அது உறுதியாக நமக்கு தெரியாது. நம்மகிட்ட அவன் சொல்ல போகிறாங்க, யோ நீ என்ன வேணுன்ட்டே போட்டியா அப்படின்னா அர்த்தம், வேணுன்ட்டே போட்டு தள்ளிட்டியான்னு அர்த்தம், எங்கேயாவது வேறு எங்கேயாவது காசு வாங்கிட்டு பண்ணிட்டியான்னு அர்த்தம், இல்லை ஏதாவது பைத்தியத்துக்கிட்டியான்னு அர்த்தம், எப்படி வேணால் அர்த்தம் எடுத்துக்கலாம். அதனால தான் அவர் தேம்பி அழுதார். இப்போ ரெண்டாவது அவர் தேம்பி அழுதாகணும். ஏன்னா இவர் ஜெயிச்சிட்டார், முதல்வர் தோத்துட்டார். அப்போ முதல்வருக்கு என்ன வரும், பத்தியா நம்ம தோக்கடிச்சதை பற்றி கூட கவலைப்படல, ஆனால் இவன் எப்படியோ ஜெயிச்சிட்டான் பாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரப்போகுது. அப்போ இது பண்ணிப்பார் முதல்வரே அழும்போது கொஞ்சம் ஒரு எல்லாம் வந்து சினிமாவில் இருக்கும்போது நடிக்கிறத விட அரசியல் வரும்போது இன்னும் பிரமாதமாக நடிகராயிடுறாங்க. சினிமாவில் நடித்தவங்களும் இங்கே அரசியலுக்கு வந்துடுறாங்க. சினிமாவில் நடிக்காமலேயே அரசியல்வாதிகள் வந்து சிறந்த நடிகர்கள் ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு இப்போ கரூரில் பாருங்கள், அன்பில் மகேஷ் அழுதா மாதிரி அந்த குழந்தை செத்து போன அம்மாக்கள் கூட அவ்வளோ அழுதுருப்பாங்களா தெரியாது, அன்பில் மகேஷ் அவ்வளோ அழுதார். அன்பில் மகேஷ் கதை பார்த்தீங்கல்ல, அவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார், தாவேகால, இதெல்லாம் தான் கர்ம வினைன்றது. நீங்கள் நான் கேட்டால் உடனே என்ன சனாதனி சங்கின்லாம் சொல்லுவாங்க. இருக்குது. ஏன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ட்டு பழமொழி இருக்குல்ல, அதில் வந்து அது வந்து எதுவும் ஒரு குறிப்பிட்ட மதம் சாதிக்கல, பொதுவானது தானே. முற்பகல் செய்கின் பிற்பகல் விளையும்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி அன்பில் மகேஷ் திருச்சியில் வந்து அவர் ஏற்று நாவல்பட்டி விஜயகுமார் விஜயின்னு சொல்கிறாங்க, அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டால் ஒரு காலத்தில் வந்து போஸ்ட் அடிக்கும்போது அன்பில் மகேஷ் ஃபோட்டோவை பெருசாக போடலாமல் சின்னதாக போட்டாரா இல்லை போடாமல் விட்டாரா திருச்சியில் ஏதோ ஒரு போஸ்டரில். அந்த கோவத்தில் அன்பில் மகேஷ் வந்து அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாராம் திமுகலேருந்து. அவர் எங்கேயோ சுற்றி போய் தாவேகால சேர்ந்து அன்பில் மகேஷுக்கு எதிராக நின்று அன்பில் மகேஷை தோக்கடிச்சிட்டார். யார் அன்றைக்கி போஸ்டர் அடித்து ஓட்டினவர். இது எவ்வளோ பெரிய அவமானம். யாரோ ஒரு பெரிய ஒரு பிரபலமான கேண்டிடேட் எதிர்பக்கம், அவர்கிட்ட தோக்கிறதுன்றது வேறு. ஒரு காலத்தில் நம்மகிட்ட வந்து கேட்டு போஸ்ட் அடிச்சுட்டு இருந்தவன் நம்ம வந்து போஸ்ட் சரியாக ஒழுங்காக அடிக்கல, என் படம் ஏன்டா போடலன்னு சொல்லி அவனை கட்சியை விட்டு நிற்கணும், அவன் நீங்கள் நம்மளை தோக்கடி. இது கர்ம வினை. அப்போ என்ன சொல்லணும்னா, திமுகவில் இப்படி வந்து சேகர்பாபு தேம்பி அழற மாதிரியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரியும் அவங்க அது ஒரு அழுகையில் இருக்காங்க. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் அவர் தான். 98,000 சொச்சம், கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தவர் அவர் தான். ஆனால் அவரால் எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல, 3வது இடத்துக்கு போயிட்டார். 3 பேருமே ஏதோ ஒரு வகையில் வந்து சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, ஆனால் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை அனுபவிக்கிற மாதிரி இல்லை. வேதனையில் துடிக்கிறாங்க, மயக்கமாக இருக்காங்க, கலக்கமாக இருக்காங்க. இப்போ ஆட்சி அமைக்கிறதுல வந்து இந்த நம்பரில் பிரச்சனை. 108 ரொம்ப அவசரமாக வந்து காங்கிரஸை கூப்பிட்டு ஒரு 5 பேர் அவங்க வந்து அவங்க வேறு வந்து கொடுத்துட்டாங்க. விஜய் வழக்கம் போலவே அவருக்கு வந்து இன்னும் நடைமுறைகள் தெரியல. அதாவது நம்ம வந்து விஜயை குறை சொல்லணும்னு சொல்லலை, ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வரும்போது அந்த நிர்வாகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி பெறணும்ல. ஏன்னா பயமாக இருக்குல்ல மக்களுக்கு, ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. நிர்வாக முதிர்ச்சி இல்லாமல் இருந்ததுன்னா அப்புறம் ஆட்சி எப்படி இருக்குன்ற ஒரு பயம், பொதுவான பயம் இருக்குது. ஏன்னா அப்போ என்ன, அதிகாரி என்ன சொல்லணும் அப்படி தான் நடக்கும். மேலே இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரியலன்னா கீழே இருக்கிறவன் துள்ளி குதிப்பான். அந்த மாதிரி ஒரு நிலை வந்து விஜய்க்கு பாருங்கள், ஒரு 5 சீட் வாங்கிட்டார். அவசரமாக காங்கிரஸுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்ததுனால 108, 5, 113, 113லேயே வந்து வண்டி வந்து ஸ்டகப்பாய் நிற்கிது. 3 தடவை போய் ஆளுநரை பார்த்துட்டு வந்தாச்சு. 118 எங்கேன்னு கேட்குறாரு. ஆளுநர் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வந்து இருக்குது. அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து சான்ஸ் கொடுக்கணும். அவங்க சட்டசபையில் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் அதை வச்சு
அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதில் தற்காலிக சபாநாயகர் முதல்ல போட்டு அவர் ஓட்டு போடக்கூடாது. 2 பக்கமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட், அதாவது ஃபார் எகெயின்ஸ்ட் ரெண்டும் ஈக்குவலான நம்பர் வந்தது. ஒரு உதாரணமாக 112 112 அப்படி வந்துச்சுன்னா சபாநாயகர் வந்து ஓட்டு போடலாம் அவர் இஷ்டப்படி. 112 111 வந்தால் கூட சபாநாயகருக்கு ஓட்டு கிடையாது. அப்போ சபாநாயகர் வந்து அந்த தற்காலிக சபாநாயகர் அந்த ஒரு நாளைக்கு தான் அவர். அது முடிஞ்சு அவர் தற்காலிக சபாநாயகர் எல்லாருக்கும் சட்டமன்றத்தில் பதவியை பிரமாணம் செஞ்சு வச்சுருவார். கவர்னர் வந்து முதல்வருக்கு மட்டும்தான் பண்ணுறார். கூட ஏதாவது அமைச்சரவைன்னு சொன்னால் ஒரு 4 பேருக்கு ஒரு சும்மா ஒரு அடையாளத்துக்கு பண்ணுவாங்க, அவ்வளோதான். இல்லை முதல்வருக்கு மட்டும் பண்ணுவாங்க. மிச்ச பேர்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பூரா அங்கே தற்காலிக சபாநாயகர் தான், கவர்னருக்கு வேலை இல்லை. தற்காலிக சபாநாயகர் வந்து வந்ததுக்கப்புறம் சபாநாயகர் தேர்தல் நடைபெறும். அதில் யார் வராங்க? இப்போ செங்கோட்டையன் தற்காலிக சபாநாயகராக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பழக்கம் மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே அதிக டைம் எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள தற்காலிக சபாநாயகர், அது ஒரு நாள். அதுக்கப்புறம் ரெகுலர் சபாநாயகராக அவரே வச்சுக்கிறதா இல்லையான்னு தான் அந்த கட்சியோட முடிவு, அவருடைய முடிவு. செங்கோட்டையன் என்னமோ எனக்கு சபாநாயகர் வேணாம், அமைச்சர் தான் வேணும், பச்சை பசேல்னு இருக்கும் அப்போ தான் அப்படின்னு நினைக்கிறார் அவர். தெரில, அது அவங்க முதல்ல ஆட்சிக்கு வந்து உட்காரணுமே, இன்னும் அந்த ஸ்டேஜே வரலையே. இப்போ என்ன வந்து இல்லை, இப்போ கூட வந்து ஆளுநர் வந்து தவறு செய்கிறார், அவர் வந்து இல்லை, தவறு வந்து எங்கன்னா வழக்கம் போல் விஜய்ட்டு தான். 51 52ன்னு வயசை மாற்றி கொடுத்தது 2 திருச்சியிலையும் பெரம்பூர்லேயும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சொத்து கணக்குலேயும் இங்கே வேறு அங்கே வேறு. அப்புறம் அந்த குற்ற வழக்குகள் பின்னணி, அது அந்த வழக்குகள் வித்தியாசத்துலேயும். இதில் பார்த்தீங்கன்னா தாவேகால வந்து 115 பேர் அதிமுக திமுகலேருந்து வந்திருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 90 பேருக்கு மேலே வந்து கிரிமினல் கேஸ் இருக்கான். 20 பேருக்கு மேலே ஜெயிச்ச கேண்டிடேட்டே எம்எல்ஏவே வந்து எஃப்ஐஆருடைய விவரங்களை வந்து தெரிவிக்கலை. அவனுக்கு எதிரில் தோற்ற திமுகவோ அதிமுகவோ இல்லை வேறு கட்சிக்காரங்களோ தோற்றவன் வந்து கேஸ் போட்டான்னா அது நிற்கும். அப்புறம் அது முடிவாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 5 வருஷம் ஆகுமா 10 வருஷம் ஆகுமான்னு தெரியாதே தவிர, எஃப்ஐஆரை குறிப்பிடாமல் இருந்தால் தேர்தல் செல்லாதுன்னு இப்போ கூட வேறு ஒரு மாநிலத்தில், ஏதோ ஒரு மாநிலத்தில் இன்றைக்கி காலையில் பேப்பரில் படித்தேன், இன்றைக்கி நேத்திக்கா 2023 இது வட மாநிலத்தில் தான். இங்கே இந்த மாதிரி ஏதோ ஒரு வேட்புமனுவில் ஏதோ ஒன்று சொதப்பி ஏதோ ஒன்று பண்ணதில் 3 வருஷம் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அந்த பீரியட்லேயே வந்து மாற்றி விட்டு, இல்லை அந்த ஜெயிச்சவருடைய தேர்தல் செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. தோற்றவர் பாஜக, இப்போ அவர் தான் இப்போது எம்எல்ஏ. இதுக்கப்புறம் மறுபடியும் உச்ச நீதிமன்றம்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, வழக்கு அந்த மாதிரி போயிடும். இப்போ எஃப்ஐஆர் வந்து குறிப்பிடவே இல்லைன்னா இந்த 20 பேர் இல்லாமல் முதல்ல அண்ணன் விஜயே சரியாக குறிப்பிடல. அதே மாதிரி கவர்னர்கிட்ட கேட்கும்போது முதல்ல வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி கேட்காம 35% நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கோன்னு. ஓட்டு சதவீதம் வந்து ஆட்சி அமைப்பதற்கும் சம்மந்தமே இல்லை. பல சமயங்களில் அதிகமான ஓட்டு சதவீதம் வாங்கி எண்ணிக்கையில் குறைவாக வந்து இதை விட 2% கம்மியாக ஓட்டு வாங்கியிருப்பாங்க, ஆனால் சீட் அதிகமாக வாங்கியிருப்பாங்க, அவங்க ஆட்சி இது நடந்திருக்கு வரலாறு. தமிழ்நாட்டிலோ இல்லை மற்ற பொதுவாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் முதல்ல வரும்போதே எனக்கு 35% கிட்டத்தட்ட நான் வாங்கியிருக்கேன். நீ எவ்வளோ சதவீதம் வாங்கினது முக்கியம் இல்லை. கவர்னரை பொறுத்த வரைக்கும் எத்தனை சீட்டு உனக்கு ஆதரவு இருக்குது. இப்போ நாங்கள் ஜெயித்தது 108ன்னா 108 பேரோட கையெழுத்து போட அந்த இது இருக்க போது. இல்லை நீங்கள் கூட்டணின்னா கூட்டணி சேர்த்து 118 காமிக்கணும், 119 காமிக்கணும். ஏன்னா இவர் 118 ஒரு 2 சீட்டில் ஜெயிச்சிருக்காரு, 1 அவுட்டு. அதனால் வந்து கணக்கு வந்து கூட வரும். கூட்டணின்னா கம்ப்ளீட்டாக காமிக்கணும். இல்லைன்னா அமைதியாக வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கேட்கணுன்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் கவர்னர். ஏன்னு கேட்டால் எஸ்ஆர் பொம்மை வழக்கு இருக்குது முன்னால் உச்ச நீதிமன்றத்தில். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட வேண்டியது அவரோட கடமை. இப்போ ஏன் கவர்னர் அதை வந்து பண்ணலன்னா, இவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி கேட்கல, கேட்கும்போதே 35%ன்னு சொல்லி தப்பாக கேட்டார். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி கொடுக்கும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட்னு சரி பண்ணி கொடுக்காம காங்கிரஸுக்கிட்டேருந்து லெட்டர் வாங்கி கொடுக்குறாரு. அதுவும் அந்த 5 பேர்கிட்ட லெட்டர் வாங்கி கொடுக்கல, ஜெயிச்சவங்ககிட்ட ஷோடாங்கர் கைது போட்டு கொடுக்குறாரு. பார்வையாளர் தேர்தல் முடிஞ்சு போச்சு. சட்டசபைக்கு அவர் எப்படி? சட்டசபையில் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த 5 பேரில் வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் எங்கே நடக்கும்? சட்டமன்ற ஃப்ளோரில் நடக்கும், களத்தில் நடக்கும். கவர்னர் வீட்டில் இல்லை, ராஜ்பவனில் இல்லை, அவருடைய அலுவலகத்தில் இல்லை.
இப்போ இங்கே வந்து ஒன்று சிங்கிள் லார்ஜஸ்ட்னு கேட்கணும், இல்லை கூட்டணின்னு கேட்டிங்கன்னா 118 நம்பர் வரணும். புரியுது. நீங்கள் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நடுவாக இப்போ சொதப்பி எப்படி அதை வந்து ஒரு கவர்னருக்கு வந்து அதை ஆட்சி கோரும் உரிமையை எப்படி எழுதணும் அப்படின்ற அளவுக்கு கூட எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, செங்கோட்டையன் பண்ணுற 9 தடவை எம்எல்ஏவாக இருக்கிறவங்க கூட அவரை கைடு பண்ணலையா? அவங்களுக்கே தெரியலையா? ஒருத்தர் வந்து 9 தடவை எம்எல்ஏவாக இருக்காருன்றதுனால அவருக்கு எல்லாமே தெரியும் நம்ம சொல்ல முடியாது. இல்லை ஒரு காலம் அவரை கேட்காமையே கூட இருந்திருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அந்த ஆட்சிக்கு ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஆட்சி கோரும் நிலையில் எங்கேயும் இல்லை, எம்எல்ஏவாக தான் இருந்திருக்காரு, ஜெயலலிதா தலைமையில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பின்னால் எடப்பாடி வந்தப்புறம் நான் அந்தமா நீக்கிட்டாங்க, ஏதோ ஊழல் குற்றம் சொல்லி நீக்கிட்டாங்க செங்கோட்டையனை. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டார் 2017. அதெல்லாம் விட்டுருங்க. அவர் வந்து அந்த ஆட்சி கோர்ற அந்த நிலைமையில இல்லை அவர். பட் அதை வந்து யாருக்கிட்ட இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் கேட்டிங்கன்னா தெரியும், அவர் ஆட்சி கோரலைன்னா கூட எம்ஜிஆருக்கு ஆலோசகராக இருந்திருக்காரு, விஜயகாந்துக்கு. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். பண்ருட்டியை தான் கேட்கணும்னு சொல்லல, விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்டிருக்கணும், கேட்டு கரெக்டாக கொடுத்துருக்கணும். அது கொடுக்காதது இப்போ வந்து டெக்னிக்கலாக ஒரு சிக்கலில் வந்து வருது. அதை டெக்னிக்கலாக அரசியலில் எல்லோரும் பயன்படுத்த தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் இப்போ காங்கிரஸில் போய் சும்மா இல்லாமல் வந்து காங்கிரஸ் ஏற்கனவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கேரளாவில் யூடிஎஃப்பில் ஜெயிச்சது, யூடிஎஃப்ன்றதுனால ஜெயிச்சது, தனியாக காங்கிரஸாக நின்று தான் ஜெயிச்சிருக்காது. பல மாநிலங்களில் காங்கிரஸ் காணாமல் போச்சு. வெஸ்ட் பெங்காலெலாம் எங்கே 3வது 4வது இடத்துல வந்துடுச்சு. அசாம்லலாம் எங்கேயோ போயிடுச்சு ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் ஒரு மாநிலமாக அப்படியே விடுபட்டுக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் காங்கிரஸோட இது வந்து நீங்கள் வந்து எது சொல்லணும்னா, இது நம்பரை பற்றி மட்டும் பேசுகிறோம், கொள்கையெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அதை பின்னால் கடைசியில் முதல்ல நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி அவரை கூப்பிட வச்சு சட்டமன்றத்துக்கு போகும்போது அப்போ காங்கிரஸுக்கிட்ட பேசி நீங்கள் பண்ணி, நான் சொல்கிறது வந்து பியூராக அரசியல் சட்டமன்ற கணக்கு, அதை பண்ணாமல் சொதப்பி 3 தடவை போயிட்டு இப்போ கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்குது. கோர்ட்டுக்கு போனால் கவர்னருக்கு வந்து மிஞ்சி எப்படி வேணால் நடக்கலாம், இல்லை அவருக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதெல்லாம் அது கொடுப்பாங்க. அங்கே போனால் 118 இல்லைன்னா ஆட்சி கவுந்துருமே. மறுபடியும் வந்து தேர்தல்னால் 6 மாதம், ஒரு 6 மாதமோ அது மறுபடியும் இன்னொரு 6 மாதம் நீட்டிக்கலாம், கவர்னருடைய விருப்பத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து. தேர்தலுக்கான சூழ்நிலை சட்ட ஒழுங்கு சரியில்லை, இல்லை வந்து தேர்தலுக்கான சூழ்நிலை அமையவில்லைன்னு சொல்லி இன்னொரு 6 மாதம் சேர்க்கலாம். 6 மாதம் 1 வருஷம் கழித்து விஜய்க்கு அனுதாபாலையாக மாதிரியும் வரலாம், இல்லை அதுக்குள்ளே அதிமுக கொஞ்சம் சுதாரித்து கொஞ்சம் வேறு மாதிரி வரலாம். இப்படி அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விஜய் வெற்றி பெற்றும் அந்த கிட்ட போய் அந்த மாம்பழத்தை பறிக்கிற அந்த கை தொடரா மாதிரி இருக்கானா, பழம் கை காப்பில்லை, அரியாசனம். திமுகவிற்கு எங்களை எந்த கொம்பனும் எங்களை அசைக்க முடியாதுன்னாங்க, அசைச்சு வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. யாரை? நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு அந்த பெரிய ராஜ கம்பீர அப்படின்லாம் அந்த குரல் விட்டு இருந்தவரை தோக்கடிச்சுட்டாங்க. யாரோ ஒரு விஎஸ் பாபுன்னு சேகர் பாபுக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு ஆள், ஈக்குவலானா எல்லா விதமான திறமையிலையும் ஈக்குவலாக இருந்த ஆள், அவர் விட்டு பண்ணிட்டாங்க. இப்போ கூட நிறையா வந்து தாவைக்கால ஒரு நிர்வாகி வந்து ஏதோ ஒரு சிறுமியை ஒரு பாலியல் இது பண்ணிட்டாரு, வந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தஞ்சாவூர் எம்எல்ஏ வந்து தண்ணி தொட்டி இப்போ வந்து அந்த பாட்டை போட்டு கண்ணு குட்டினான்னு சிந்து பேரவையில் ஒரு சிவகுமார் ஆடுவார், தண்ணி அடிச்சிட்டு அந்த பாட்டில் தண்ணி அடிச்சிட்டு கையில் பாட்டில் வச்சுக்கிட்டு தஞ்சாவூர் எம்எல்ஏ அவர் என்னமோ ஒரு விஜய சரவணனும் அந்த ஆடுற இல்லை, தண்ணி அடிச்சுட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதானே. அது என்னத்துக்கு வந்து அதை ரொம்ப அவசியமாக வீடியோவில் எடுக்குது. அதை செல்லில் எவனோத்தன் வீடியோவில் எடுக்கிறதால தானே ரிலீஸ் ஆகுது வெளியில். செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆடி தொலைலாம்ல. நான் வந்து அதுக்காக குடிக்கிறத நான் வந்து ஏற்றுக்கொள்ளலை. செய்கிற தப்ப வெளியில் தெரியாமையாவது செய்யறதுக்கு வந்து திறமை இருக்கணும், அதுவும் இல்லை. சரி, திமுகவில் இருந்தால் மட்டும் அடிக்க மாட்டானா, தண்ணி அடிக்க மாட்டானா, அதிமுகவில் அடிக்க மாட்டானா, பாஜகவில் அடிக்க மாட்டானா, எந்த கட்சியில் இருந்தாலும் விசிகளை வந்து அடிக்க மாட்டானா, இல்லை எந்த கட்சி, நீங்கள் சீமான் கட்சியிலேருந்து தண்ணி அடிக்கிறவங்க எல்லாமே இருப்பாங்க. கொள்கை வேறு, யதார்த்தத்தில் யார் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஒருத்தவங்க கூட அடிக்க மாட்டான்னு எந்த கட்சியும் சொல்ல முடியாது. இப்படி இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வருத்தத்துலேயும் வேதனையிலையும் ஒரு ஏமாற்றத்துலேயும் இருக்காங்க. சார், பல்லர் கேள்வி தெளிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.